Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஏ.கே. சீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உமாதேவன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கூலாப்பாடி கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பல்வேறு பயன்பாட்டுக்கு உதவிடக்கூடிய காத்திருப்போர் கூடம் திறக்கப்பட்டது. தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட காத்திருப்போர் கூட கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சதீஷ்குமார், கிளைக்கழக செயலாளர்கள் தமிழ்மணி, காசி, இளையராஜா ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள், கழக நிர்வாகிகள் என பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் மற்றும் கல்லல் ஒன்றியங்களில் பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காளையார்கோவிலில் மாவட்ட கழக செயலாளர் பி.ஆர். செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஏ.கே. சீனிவாசன் பங்கேற்று ஆலோசனை வழங்கி பேசினார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், காளையார்கோவில் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி, அருள் ஸ்டீபன், புல்லுக்கோட்டை சிவாஜி, கல்லல் ஒன்றிய கழக செயலாளர் தேவப்பட்டு செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பிரதமர் மோடி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக புகழாரம் சூட்டினார். இதையடுத்து பேசிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நேரம் வந்துவிட்டதாக சூளுரைத்தார். வலிமையான பாரதம் என்று சொன்னால் வலிமையான பிரதமர் நாட்டுக்கு தேவை. அந்த பிரதமராக நரேந்திர மோடி ஒரே ஒரு சம்பவம், செந்தூர் ஆபரேஷன் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உலக நாடுகளின் பார்வையை இந்தியாவை நோக்கி, இந்தியாவை திரும்பி பார்ப்பதற்கு அச்சப்பட வேண்டிய நிலையை உருவாக்கிய வலிமையான பாரத பிரதமர். அவருடைய தலைமையை இன்னைக்கு வலிமையான பாரதம் அமைந்திருக்கிறது. மக்களை காப்போம் என்று சொன்ன எடப்பாடி அவருடைய வழியில் இன்றைய தலையை நிமிர ஒரு தமிழனின் பயணம் என்ற வழியில் அவர் முன்னுரையை எழுதியிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு நாங்கள் முடிவுரையை எழுதப் போகின்ற வழியில் கூடியிருக்கிற கூட்டம் தான் இன்று கோவில்பட்டியிலே ஆர்ப்பாட்டத்திற்கு எழுச்சி மக்களை காப்போம் என்று சொன்ன எடப்பாடி அவருடைய வழியில் இன்றைய தலையை நிமிர ஒரு தமிழனின் பயணம் என்ற வழியில் அவர் முன்னுரையை எழுதியிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு நாங்கள் முடிவுரையை எழுதப் போகின்ற வழியில் கூடியிருக்கிற கூட்டம் தான் இன்று கோவில்பட்டியிலே ஆர்ப்பாட்டத்திற்கு எழுச்சி நீலகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. சுமார் 2,75,00,000 மதிப்பில் அமைக்கப்படும் தார் சாலைக்கான பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. முனுசாமி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர்கள் கே.வி. ராமமூர்த்தி, சைலேஷ் கிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி பங்கேற்ற இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன், நகர செயலாளர் காமராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர். மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்தர்பிரபா முத்தையா, மாவட்ட இளைஞர்கள் இளம்பெண் பாசறை செயலாளர் முத்துராஜ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தெற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு ஒன்றியங்களுக்குட்பட்ட பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் பி.ஆர். செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாக முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கழக அமைப்பு செயலாளர் சீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகராஜன், குணசேகரன் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொற்றாமரை பகுதி கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தஞ்சாவூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முனைவர் சத்தியமூர்த்தி, மயிலாடுதுறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் MCB ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். பொற்றாமரை பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பத்ம குமரேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கும்பகோணம் முன்னாள் MLA ராமநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியினை மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே. சீனிவாசன் நேரில் பார்வையிட்டார். தற்போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக SIR படிவங்களை விநியோகித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநகர் மாவட்ட செயலாளர் ஜே. சீனிவாசன் எடமலைப்பட்டிப்புதூர், சுந்தர் நகர் பகுதிகளில் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாநகர் மாவட்ட துணை செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் AK சீனிவாசன் தலைமை வகித்தார். மேலும் இதில் காரைக்குடியில் உள்ள 96 வாக்குச்சாவடி பாக முகவர்கள், புதுவயல் மற்றும் சாக்கோட்டை வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி பாக முகவர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்.